வெல்கம் டு செல்ஃபி டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டாகிராம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ நம்ம ஃப்ரெண்டு யாராவது ஸ்டோரி அப்லோட் பண்ணியிருந்தா அவங்க ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கணும். ஆனால் அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. அவங்களோட ஸ்டோரி ஓப்பன் பண்ணாமல் அவங்க பக்கத்தில் இருக்க ஸ்டோரி யாராவது அப்லோட் பண்ணியிருந்தால் அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஹோல்ட் பண்ணி ஃபுல்லாகவே லெஃப்ட் சைடு தள்ளாமல் ஒரு பாதி அளவுக்கு தள்ளி அவங்க ஸ்டேட்டஸை நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தாலே தெரியும், நம்ம பாதி தள்ளி அவங்க ஸ்டேட்டஸை பார்த்தாலும் இதில் காமிக்கல. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பக்கத்தில் இருக்க ஸ்டோரியை ஓப்பன் பண்ணி ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்வைப் பண்ணிடக்கூடாது. அதை ஹோல்ட் பண்ணி பொறுமையாக ஸ்வைப் பண்ணணும். அதுக்கப்புறம் திரும்பி பழைய பொசிஷனுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டால் தான் அவங்க ஸ்டோரியில் காமிக்காது. அடுத்தது ஸ்டோரியோட டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. ஒரு நல்ல பிக்ஸை செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் மேலே ஸ்வைப் பண்ணி ஜிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு collage லெட்டர்னு டைப் பண்ணுங்கள். இதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஸ்டோரியாக அப்லோட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுங்கள், எந்த இமேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் மேலே இருக்க இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு பிளாக் கலரை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். ஹோல்ட் பண்ணிங்கனாலே கலர் ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகிடும். கலர் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழேருந்து ஸ்வைப் பண்ணி ஜிஃப் டூவில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு டைமண்ட்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது க்ரியேட்டிவாக உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். டைமண்டை கிளிக் பண்ணுங்கள். டைமண்டை கிளிக் பண்ணிட்ட பிறகு ஒரு இமேஜை நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்குற மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அகெயின் ஃபஸ்ட்டு நம்ம கலரை சேஞ்ச் பண்ண மாதிரி பண்ணுங்கள். அது பண்ணிட்ட பிறகு எரேஸ் டூலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லெட்டரை டைப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும் உங்கள் ஸ்டோரி பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் பிக்சரை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபேஸ்புக்காக இருந்தால் ரொம்பவே ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஆனால் இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்படி பண்ண முடியாது. வாங்க அது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைட் சைடில் இருக்க 3 டாட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்ட பிறகு காப்பி லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை. க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். க்ரோம் ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் காப்பி பண்ண யூஆர்எல்லை மேலே இருக்க இடத்துல பேஸ்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்னு இருக்க முன்னாடி 0வை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி வேறு சைட்டில் போவோம், அதெல்லாம் நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்ட பிறகு சைடில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் உங்களுக்கு தேவையான குவாலிட்டியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஹெச்டி பிக்ஸ் கூட இருக்கும், அது கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரிக்ஸை பயன்படுத்தி தான் இன்ஸ்டாகிராமில் எப்படி ப்ரொஃபைல் பிக்சரை டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்.
வாட்ஸ்அப்பில் இருக்கிற வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுற ஃபீச்சர்ஸ் இதுலேயும் இருக்குது. ரெக்கார்ட் பண்ணுற பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இது கண்டினியூவாக ரெக்கார்ட் ஆகும். ரெக்கார்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணி லெஃப்ட் சைடு தள்ளினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். இதில் பார்த்த ட்ரிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பல டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.